பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் ரவுண்டு 2ல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சீட் அலாட் ஆகிருக்கு. சில பேருக்கு சீட் அலாட் ஆகாமே இருக்குது. பட் ஆனால் கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் என்னங்கிறது இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் யாருமே ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறீங்க. மறந்துடாமல் ஃபாலோ பண்ணிங்க. அதாவது கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஓசிக்கு 181.5க்கும், பிசிக்கு 178க்கும், பிசிஎம்முக்கு 179க்கும், எம்பிசி டிஎன்சிக்கு 180.5க்கும், எஸ்சிக்கு 179.5க்கும், எஸ்சிஏக்கு 173.5க்கும், எஸ்டிக்கு 169க்கும் கிடச்சிருக்கு. இது எல்லாமே கவர்மெண்ட் காலேஜில் கடைசியாக கிடைச்ச ரேங்க்கு, கட் ஆஃபு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்க டீட்டெயில்ஸை நான் கொடுத்துருக்கேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இஎஸ்ஐ கேகே நகர், இஎஸ்ஐ கேகே நகரில் ஓசிக்கு 182 கட் ஆஃபுக்கும், பிசிக்கு 178.5 கட் ஆஃபுக்கும், பிசிஎம்முக்கு 181க்கும், எம்பிசிக்கு வந்து 180.5க்கும், எஸ்சிக்கு 180க்கும், எஸ்சிஏக்கு 173.5க்கும் சீட்டு கிடச்சிருக்கு. இது எல்லாமே கடைசியாக கிடைச்ச ரேங்க்கு, கட் ஆஃபு, காலேஜ். அதே போல் ப்ரைவேட் காலேஜ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஓசிக்கு 129 கட் ஆஃபுக்கும், பிசிக்கு 125க்கும், எம்பிசிக்கு 125க்கும், எஸ்சிக்கு 125க்கும், எஸ்சிஏக்கு 125க்கும், எஸ்டிக்கு 127.5க்கும் சீட் அலாட் ஆகிருக்கு. கடைசியாக கிடைச்ச ரேங்க்கு, கட் ஆஃபு, காலேஜ். இது வந்து ப்ரைவேட்டுக்கு. ஆனால் எனக்கு வந்து ஒரு கோர்ஸுக்கும் சொல்லணும்னா ரொம்ப அதுக்கு டைம் எடுக்கும். அதனால் மாணவர்கள் இந்த பிடிஎஃப்பில் போய் பார்த்துக்குங்க. ஸோ எல்லா மாணவர்கள் சீட்டு கிடைச்சவங்க எல்லாருமே அலாட்மெண்ட் ஆர்டரை டவுன்லோட் பண்ணிட்டு காலேஜில் போய் அக்டோபர் 15ஆம் தேதிக்குள்ளே ஜாயின் பண்ணணும். நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க, நிறைய காலேஜில் கண்ட ஃபீஸ் வாங்குறாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் வாங்க சொல்கிறது பிஃபார்மு, பிஎஸ்சி நர்சிங்கு, பிபிடி, பிஓடிக்கெல்லாம் ஒரு 43,000, 45,000, 33,000 தான். இதை வாங்கிட்டாங்கன்னா தமிழ்நாடு வல்லரசு ஆயிரும். தமிழ்நாடு இல்லை, இந்தியாவே வல்லரசு ஆயிரும். நீங்கள் எனக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்களா, ஒரு காலேஜ்லையும் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களோட இந்த ஃபீஸு ஒரு காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்கியிருக்காங்கன்னு நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நிறைய பேருக்கு சீட்டு கிடைக்காம போயிருக்கும், யாருமே வருத்தப்பட வேணாம். நிறைய பேருக்கு ப்ரைவேட் காலேஜில் சீட்டு கிடைச்சி ஜாயினே பண்ணாமல் போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு பணம் கட்ட முடியாது. அதனால் கவர்மெண்ட் காலேஜ்லேயே நிறைய வேக்கன்சி ரவுண்டு 3 மாப்பப் ரவுண்டுக்கு வரும். அதே போல் ப்ரைவேட் காலேஜ்லேயே நிறைய வேக்கன்சி கண்டிப்பாக 3rd ரவுண்டுக்கு வரும். தைரியமாக இருங்க. கண்டிப்பாக அக்டோபர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் மாப்பப் ரவுண்டு நடக்கும். சீட்டு உறுதியாக நீங்கள் எடுக்கலாம். இது வரைக்கும் சீட்டு கிடைக்காம இருந்தால் கவலைப்படாமல் இருங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. இதே போல் அப்டேட்டு எப்போவுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்.